இந்த பழக்கம் நமக்கு இயல்பாக மாறிவிட்டால், இந்த கவனிக்கிற பழக்கம், இந்த பார்க்குற ஒரு பழக்கம் நமக்கு அது இயல்பாகிவிட்டால், நம்முள் தெய்வீகமான விழிப்பு ஏற்பட்டுவிட்டது. இந்த தெய்வீகமான விழிப்பில் வாழும் பொழுது, இந்த பிறவியை கடப்பதற்கு நமக்கு தேவையான சகல செல்வங்களையும் தன்னிச்சையாகவே வந்து சேரும். இந்த பிறவியை கடப்பதற்கு தேவையான எல்லா செல்வங்களும் தன்னிச்சையாக வந்து சேரும். அதுதான் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லோருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நமஸ்காரம். எவ்வளவு ஜென்மம் எடுத்து, பல பிறவிகள் எடுத்து, கணக்கில்லாத பிறவிகளை எடுத்து, அதில் செய்த சில புண்ணியத்தினால், அதில் நமக்கு கிடைத்த சத்கர்மாவால், புண்ணியத்தினால் இந்த நிகழ்ச்சியை நீங்க இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்பவும் அற்புதமான ரொம்ப அற்புதமான, ரொம்ப அழகான இந்த பிரபஞ்சத்தினுடைய, இந்த பகவானுடைய அன்பையும் கருணையும் அவருடைய இயல்பையும் புரிஞ்சுக்கிட்டு பேசுகிற ஒரு அற்புதமான ஒரு சொற்பொழிவு இது. வெறும் சொற்பொழிவு என்று மட்டும் பார்க்காதீங்க, நம்பிக்கையுடன் கேளுங்கள். நம்மை நாமே கவனிக்கிற, பார்க்கிற ஒரு நிலைக்கு நாம் செல்வோம். பிறகு சிறிது நேரம் நீங்கள் ஷவ்வாசனத்தில் படுத்து உங்களை ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த தியானத்தின் நோக்கம் என்னவென்றால், இந்த தியானத்தின் ஒரு குறிக்கோள், மிக ஆழமான ஒரு குறிக்கோள் என்னவென்றால், இந்த தியானம் நம்மையும் பரம்பொருளாகிய இறைவனும் ஒன்றென உணரும் ஒரு அற்புதமான தியானம். இந்த தியானம், இந்த அற்புதமான ஒரு தியானம் நீங்கள் சிறிது நேரம் நான் கூறும் இறைவனின் அருளை காது கொடுத்து கேளுங்கள். இறைவன் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இதுதான் இறைவனின் மகா மந்திரம். நமக்கு வள்ளல் பெருமான் கொடுத்த மகா மந்திரம். வள்ளல் பெருமான் வழியாக அந்த பரஞ்சோதி கொடுத்த மகா மந்திரம். அந்த பரம்பொருள், பரமஞானம், பரம புத்தியாகிய, பரம மித்திரனாகிய அந்த கருணை கடல் நமக்கு கொடுத்த மகா மந்திரம் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி,
தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த மகா மந்திரம் மிகவும் 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 அற்புதமான ஒரு மந்திரம். இந்த பிறவிக் கடலை கடப்பதற்கு ஒரு அழகான ஒரு மந்திரம். இந்த சாகாத கல்வியை கற்றுக்கொள்வதற்கு மிகவும் அற்புதமான ஒரு மந்திரம். தன்னைத்தானே உணர்ந்து, இந்த மனதை உணர்ந்து, தானே ஆத்மா என உணர்ந்து, தானே இந்த பிரம்மன் என உணர்ந்து, தானே எல்லாமாக இருப்பதை உணரும் ஒரு அற்புதமான மகா மந்திரம்தான் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த மகா கருணையான இறைவன் நம்மோடவே பயணிக்கிறான். நீ புல்லாய் பூண்டாய் புழுவாய் தாவரங்களாய் மிருகங்களாய் நம்ம எந்தெந்த ஒரு பரிணாமத்துக்குள்ள போகிறோமோ எல்லாத்துக்குள்ளேயும் நம்முள்ளவே இறைவன் வந்து புருஷோத்தமனாகவோ அந்தர்யாமினாகவோ நம்முள்ளவே பயணம் பண்ணிட்டு இருக்கிற அந்த பகவான், இந்த பரம்பொருள் இறைவன் நம்ம கூடவே இருக்கிறான். இந்த சரீரத்தை எடுத்துட்டு இப்போ நம்மளோடவே அந்த பகவானும் பயணம் பண்றதுனால கவனமா கேளுங்க. பயணம் பண்றதுனால நம்ம அனுபவிக்கிற எல்லா விதமான மன வருத்தங்களும் துக்கங்களும் மன காயங்களும் அதற்கான வழியை சுமர்ப்பதும் அவனே. புரிகிறதா? நம்ம அறியாமையால பண்ற எல்லா காரியத்தாலும் துன்பத்தை அனுபவிக்கிறது யார் தெரியுமா? இறைவன் தான். அந்த வலியை அனுபவிக்கிறது யார் தெரியுமா? இறைவன் தான். அவ்வளோ பெரிய பரம்பொருள், அவ்வளோ பெரிய மகா சக்தி, மகா புத்தி. அந்த பரம ஞானம் கருணையோடு நம்மோடு பயணிப்பதனால், நம்மோடு பயணம் செய்வதால் நமக்கு சம்பூர்ணமான ஒரு ஜீவன் முக்தியை அளிப்பதற்காக, நமக்கு இந்த பரம ஞானத்தை தருவதற்காக நம்மோடு பயணம் பண்ணும் பொழுது அந்த பரம்பொருள் எல்லா விதமான துக்கத்தையும் அவரே அனுபவிக்கிறார். அந்த பரம்பொருளுடைய கருணை அது. வள்ளல் பெருமான் சொல்வார் இல்லையா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். அந்த பரம்பொருள் ஒரு மனித வடிவில் வரும் பொழுது அந்த மனித வடிவுக்குள் இருக்கும் இந்த ஹிருதயத்தில் இருக்கிற அந்த கருணையும் அந்த அன்பும் ஒரு பயிர் வாடினா கூட வாடி போகுது இல்லையா, அவ்வளோ கருணை அது. அந்த மாதிரி கருணையா இருக்கிற இறைவன் நமக்கு வந்து இந்த மனித பிறவியை கொடுத்திருக்கிறான். அதுவும் ஒரு முறை 2 முறை 3 முறை அல்ல. நம்முடைய வேதங்கள் சொல்லுது என்ன தெரியுமா? கடல் இருக்கிற மணலை கூட எண்ண இல்லாம நம்ம எடுத்த பிறவியை எண்ண முடியாது. எவ்வளோ தூரம் நம்மோட பயணிக்கிறார் பாருங்க இந்த இறைவன். எவ்வளோ கருணை பாருங்க. நம்ம இந்த அறியாமையிலிருந்து அந்த பரம ஞானத்தை அடையிறதுக்கு நம்மோடு அவர் பயணம் பண்றதற்கு பாருங்க, அதுதான் துக்கம்னு கூட சொல்லலாம். நம்மோடு பயணம் பண்ற இறைவன், அந்த இறைவன் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தவன், எல்லை இல்லாத ஒரு பரம்பொருள்.
நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய ஞானத்திற்கும் நம்முடைய தெளிவுக்கும் எட்டாத அந்த பரம்பொருள் அதனுடைய அழகு இருக்கு பாருங்க. அதை நம்ம வார்த்தையால சொல்ல முடியுமா? அதனுடைய படைப்பையும் அதை படைச்சிட்டு அதுக்குள்ள இருந்து அது காக்கிறதும் அந்த கருணையை நம்ம என்னன்னு சொல்றதுங்க? அது அதனுடைய தன்மையை நம்மளால வர்ணிக்கவே முடியாது ஐயா, வர்ணிக்கவே முடியாது. அது எப்படி இந்த எல்லா மனிதர்கள் பண்ற புரோகிராமையும் அது தன்னுள் வச்சுண்டு அவன் செய்கிற அந்த ஊழ்வினைக்கு ஏத்தா போல ஒரு பல ஜென்மங்களை கொடுத்து அதனோட பயணம் பண்ணி கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க. விடுதலை யாருக்கு வேணும்? விடுதலை யாருக்குங்க வேணும்? நம்ம யாரை பிடிச்சு ஜெயில போட்டு வச்சிருக்கிறோம் தெரியுமா? நம்ம யாரை பிடிச்சு ஜெயில போட்டு வச்சிருக்கிறோம் தெரியுமா? அவ்வளோ கருணையோடு அன்போடு கள்ளம் கபடம் இல்லாம குழந்தை போல வந்த இறைவனை இந்த அறியாமை என்னும் மனசினால நம்ம அந்த இறைவனை நம்மளே ஒரு ஜெயிலை உருவாக்கி அந்த ஜெயிலுக்குள்ள அந்த இறைவனை வச்சுட்டு இருக்கிறோம். அந்த பரம அன்பை நம்ம படாத பாடுபடுத்துறோம். ஏன் தெரியுமா? நம்முடைய மனதின் இயல்பு என்ன தெரியுங்களா? அதனுடைய இயல்பு தேடிக்கிட்டே இருப்பது, பதட்டமா இருப்பது, ஒரு தற்பாதுகாப்பு இன்மையிலேயே இருப்பது. இந்த பயத்திலையும் இந்த பதட்டத்திலையும் இந்த தேடுதலையும் உள்ளே இருக்கிற அந்த உள்ளேயும் வெளியிலுமா இருக்கிற அந்த அன்பை நம்மளால சுவைக்க முடியாதுங்க ஐயா, நம்மளால முடியாது. ஏன் தெரியுமா? நம்ம அந்த இறைவனை வழிவிடாம அவரை பிடிச்சு உள்ள வச்சுட்டு நாமாவே தேடின்னு இருக்கிறோம். நம்ம யாரு? அந்த பரம்பொருளினுடைய அந்த ஒரு சக்தியில உருவானது இந்த மனமாயை இல்லையா? அது சொல்ல போனா அது ஒரு காணல் நீர் மாதிரி. அதனோட தன்மை அவ்வளவுதான், ஆனா ரொம்ப பலமா இருக்கு. ஏன் தெரியுமா? அது அறியாமை என்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு போர்வைக்குள்ள வாழ்ந்துருக்கு. அந்த அறியாமுடைய தன்மை என்ன தெரியுமா? எல்லாத்தையுமே பிரிச்சு 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 பார்க்கறது, எல்லாத்தையுமே வேறுபடுத்தி பார்க்கறது. இப்படி இது அறியாமையிலேயே வாழ்ந்ததுனால இது நேற்று மின்தினம் அல்ல, பல 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 ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மனது, ரொம்ப பழமையான இந்த மனது இந்த அறியாமையில் வாழ்ந்து 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 பழகிவிட்டது. இப்படி கொட்டி கிடக்கும் அன்பை அதனால் உணர முடியாது. மனிதர்கள் எப்படி தெரியுமா? கங்கை என்னும் ஒரு புனிதமான
தீர்த்தத்துக்குள் இருந்து கொண்டே தாகம் என்று அலையும், தவிர்க்கும், பதட்டப்படும் ஒரு ஜென்மம்தான் இன்றைய மனிதன். அற்புதமான ஒரு ஒரு நீருக்குள்ளே அமர்ந்து நீரை தேடுபவன் மனிதன். அவனுடைய இயல்பு அது. இந்த மனிதனுடைய இயல்பு என்னன்னா, அது தேடுறது, அது சந்தேகப்படுறது. இந்த மாதிரி குணம் இருக்கிறதுனால அதுக்கு இந்த பொறாமையும் கோபமும் காமமும் தலைவிரித்து ஆடும். இந்த மாதிரி தோஷங்களுக்கு அறிவு இருக்காது. நீங்க பார்ப்பீங்க நியூஸ் பேப்பர்ல, டிவிலாம் சில செய்திகளை, அது நம்மளால கேட்கக்கூட முடியாத அளவுக்கு கொடுமையா இருக்கும். ஏன் தெரியுங்களா? இந்த மனசுக்கு அறிவு கிடையாது, புத்தி கிடையாது. அது இருளுக்குள்ள இருக்கு, இருளாவே இருக்கு. அதனுடைய தன்மை அதை விவரிக்க முடியாத ஒரு தன்மை. அவ்வளோ அந்த மனிதனுடைய தன்மை ஒரு பக்கம் மிகவும் கேவலமாக அசிங்கமாக இருக்கும் சொல்லப்போனார். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அன்பு கொட்டி கிடைக்கிறது, அவனால் அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் அவன் தேட மட்டுமே தெரியும் அவனுக்கு. புரிகிறதா? அவனால் தேட மட்டுமே தெரியும், அது அவனுக்கு இயல்பு. அதனால தான் நீங்கள் பாருங்க, ஒரு நல்ல உணவு, ரொம்ப அற்புதமான உணவு சாப்பிட்ட பிறகும் அவன் வயிறு மட்டுமே நிரம்புகிறதே தவிர அவன் மனசு நிரம்பியதே கிடையாது. அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாப்பிட்டு முடிஞ்சு வயிறு ஃபுல்லாகிடும், போகும்போது 2 வடையையோ அல்லது ஏதோ ஒரு பதார்த்தத்தை எடுத்து தின்னுண்டே போவான். அவனுக்கு இந்த மனசுக்கு எவ்வளோ பத்துன்னு தெரியாது, எவ்வளோ பத்தாதுன்னு தெரியாதுங்க. இந்த கவனமாக கேளுங்க. அதுக்கு எவ்வளோ போதுன்னு தெரியாது, எவ்வளோ போதாதுன்னு தெரியாது. இது எப்படிப்பட்ட ஒரு குணமுள்ள விஷயம் பாருங்க. இந்த மனசு, இந்த மனதோட பயணம் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயங்க, புரியுதா? ஆனால் இந்த மனதனுடைய இயல்பு தேடுறதா இருக்கிறதுனால, இந்த ஒரு மனதனுடைய இயல்பு எவ்வளோ பத்தும் எவ்வளோ பத்தாதுன்னு அதுக்கு தெரியாததுனால அதனோட பயணம் பண்ணுற ஆன்மாவின் நிலை என்னங்க? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. இறைவன் நிலை என்ன? அந்த கருணைக்கடலுடைய நிலை என்ன? அவ்வளோ பெரிய பரம்பொருளை, அவ்வளோ கள்ளம் கபடம் இல்லாத ஒரு பரம்பொருளை, அந்த பரம ஞானியை, அந்த இறைவனை நம்மளே ஒரு சிறைக்குள்ள அடைச்சி வச்சா அது நியாயமா? கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க. இதை எதுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னா, நிறைய பேர் நான் ஏன் தியானம் செய்யணும்னு கேட்குறீங்க. நான் எதுக்கு ஒரு 20 நிமிடம் தனிமையாக அமர்ந்து நான் என்னை பார்க்கணும்னு கேட்குறீங்க. கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. இவ்வளோ அழகான இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த கடவுள், அந்த ஒரே கடவுள், இந்த கணக்கற்ற உலகங்களை படைச்ச அந்த ஒரே கடவுள், அந்த பரம்பொருள்
அதாவது நம்மளால பிரமிக்க மட்டும்தாங்க முடியும். அப்படிப்பட்ட படைப்புங்க அந்த இறைவனை. ஆஹா, என்ன அழகுங்க, என்ன சிஸ்டமுங்க அது. அது அந்த ப்ரோக்ராம் அது எங்கெங்க வச்சிருக்கு. அது ஒரு என்ன சொல்றதுங்க, அது அணுவுக்குள்ள அணுவா இருக்கு. இன்னும் நீங்க அணுவை என்னதான் நீங்க பிரேக் பண்ணிட்டு போனாலும் அது போயிட்டே இருக்குங்க. ஒரு ஒரு பெரிய வெட்ட வெளியா இருக்கு. அது ஒரு பெரிய எம்டியா இருக்கு. ஆனா அந்த எம்டி எப்படிங்க இப்படி ஃபில்லா இருக்கு, இப்படி முழுமையா இருக்கு. எல்லாத்துக்குள்ள எப்படிங்க அந்த இருப்பு இருக்கு. என்ன அழகுங்க, என்ன அழகுங்க. இந்த பிரபஞ்சம் என்ன அழகு, அந்த படைப்பு என்ன அழகு, இந்த தாவரங்கள் என்ன அழகு, இயற்கை கொடுக்கிற சுவை என்ன அழகு, இந்த மனித தேகம் என்ன அழகு, இந்த மனித தேகத்தை இயக்குற அந்த அமைப்பு இருக்கு பாருங்க. கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்களேன், எவ்வளோ அழகு. அது என்ன மாதிரி ஒரு பர்பஸ்க்காக இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் உருவாக்கி, மனிதர்களை உருவாக்கி, அது என்ன மாதிரியான ஒரு சத்தியம் இருக்குங்க, என்ன மாதிரியான ஒரு பரம அன்பு இருக்குங்க. அன்பே சிவன் சொல்கிறோம்ல, அந்த பரம்பொருள் நம்முடைய மனம் என்னும் சிறைக்குள்ள நம்ம பிடிச்சு வச்சிருக்கிறோங்க. ஆனால் என்ன ஒரு கொடுமை எப்படின்னா, அது இந்த மனசு அதை நம்ம எவ்வளோ நிஜமாக்கி அதுக்கு ஒரு பெரிய ஆற்றலை கொடுத்து இறைவனையே நம்ம உள்ள வச்சுருப்போன்னா அது எப்படி சொல்கிறதுங்க. ஆனால் மனம் என்றது எங்கெங்க இருக்கு, எந்த மூலையிலங்க இருக்காது, எந்த இடத்துலங்க இருக்காது. ஒரு எண்ணம் வருது, அடுத்தது இன்னொரு எண்ணம் வருது, அடுத்தது இன்னொரு எண்ணம் வருது, அவ்வளவுதானே. இங்க மனசு எங்க இருக்கு, அது எப்படி உருவாச்சு, எப்படி அதிலிருந்து நம்ம விடுதலை அடையிறது. அது மனசுனா என்னன்னு தெரிஞ்சாதானே நம்ம விடுதலை பத்தி யோசிக்கிறது கூட ஒரு அழகு. கொஞ்சம் சிந்தனை செய்யுங்க, சிந்தியுங்க. அந்த இல்லாத ஒரு மனது பொல்லாத மனதுங்க. அதனுடைய இயல்பு தேடுறதுங்க. அது ஒரு 24 மணி நேரம் ஒரு நாள்னா 24 மணி நேரத்தில் நீங்கள் ஆழ்ந்து தூங்கும்போது உங்களுக்கு தெரியாது பாருங்க. அது வரைக்கும் தான் நீங்கள் தப்பிச்சிங்க. கண்ணை விழிச்சிங்க, அது நமக்குள்ள அமர்ற அந்த வேகம் இருக்குது பாருங்க. நம்ம கணக்கே போட முடியாது அந்த வேகத்தை. அது இந்த லைட்னிங் ஸ்பீடு என்னென்னமோ அதெல்லாம் விட வேகங்க அந்த மனசு. அதனால தான் ஒரு நொடியில் ஒரு செல்ஃபை ஃபார்ம் பண்ணுதுங்க. அது நான் என்ற அகங்காரத்தை அப்படி ஃபார்ம் பண்ணுது. அது அந்த அகங்காரம் நான் தான் சரின்னு இருக்கலாம், மற்றவங்கெல்லாம் தப்புன்னு இருக்கலாம், அல்லது ஒரு பயமாக இருக்கலாம், எப்படி ஒன்றா இருக்கலாங்க. அந்த அகங்காரம் அது செய்கிற தவறையெல்லாம் ரொம்ப அழகாக மறைச்சிண்டு வாழ்கிற ஒரு தன்மை. இந்த பணத்தாசை பிடிச்ச ஒரு தன்மை, எப்படியோ சம்பாதிச்ச பணத்தை எப்படியாவது பாதுகாக்கணுன்ற பதட்டத்துலையும் பயத்துலையும் பண்ணுற அந்த மனசு பண்ணுற பாடுங்க. அந்த இல்லாத மனது என்னென்ன வேலை பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ அப்போது அந்த மனசை நீங்கள் கொஞ்சம் பழக்கத்தில் கொண்டு வரணும்ல. என்ன பழக்கத்தில்? தியானம் என்ற ஒரு பழக்கத்துக்குள்ளே மெல்ல மெல்லமாக இந்த எண்ணங்களை கவனிக்கிறதும்,
நம்முடைய சுபாவங்களை கவனிக்கிறதும், அடுத்தடுத்து வர எண்ணங்களை எல்லாம் நீங்கள் கவனிக்க 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 தானங்க அந்த அந்த கவனிக்கிற தன்மை உங்களுக்குள்ள அது ஒரு பழக்கமாகி, இந்த பழக்கம் நமக்கு இயல்பாக மாறிவிட்டால், இந்த கவனிக்கிற பழக்கம், இந்த பார்க்குற ஒரு பழக்கம் நமக்கு அது இயல்பாகிவிட்டால், நம்முள் தெய்வீகமான விழிப்பு ஏற்பட்டு விட்டது. இந்த தெய்வீகமான விழிப்பில் வாழும் பொழுது இந்த பிறவியை கடப்பதற்கு நமக்கு தேவையான சகல செல்வங்களையும் தன்னிச்சையாகவே சேரும். இந்த பிறவியை கடப்பதற்கு தேவையான எல்லா செல்வங்களும் தன்னிச்சையாக சேரும். அதுதான் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அந்த பரம கருணையான அந்த பரம நண்பனோடு கைப்பிடிச்சு நம்மளும் இந்த பூலோக வாழ்க்கையை சிறப்பாக கடக்கணும் இல்லையா? இந்த பூலோக வாழ்க்கையை சிறப்பாக கடக்கிறதுக்கு அது ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒழுக்கம்னா என்ன? ஒழுக்கம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய சுயநலத்தை கவனமா பார்க்கறதுக்கு பேர் தாங்க ஒழுக்கம். நம்முடைய சொல், செயல், சிந்தனைகள் இதில் இருக்கிற சுயநலங்களை நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்க, அப்படின்னா என்ன, சத்தியத்தை நோக்கி நம்ம பயணிக்க உண்மையை நோக்கி பயணிக்க பகவான் அந்த கருணாமூர்த்தி நம்மளை தேடி இந்த பூமியில வாழ்றதுக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க. பக்த பராதீனங்க பகவான். அந்த கருணைக்கடல் நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. அப்போ நம்ம கொஞ்சம் வைராகியமா தினமும் ஒரு 10 நிமிடமோ 20 நிமிடமோ நம்மால முடிஞ்ச அளவுக்கு ஏன் நம்ம தியானம் செய்யக்கூடாது? அமைதியா உட்காரக்கூடாது? கொஞ்சம் சிந்திப்போம் இல்லையா? நம்ம சிந்திக்கணும் இல்லையா? கொஞ்சம் சிந்திங்க. அதே போல வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களால முடிஞ்ச சேவையை பண்ணுங்க. உங்களுக்கு இயல்பா வர சேவையை பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்கு உங்களால என்னென்ன சேவை பண்ண முடியுமோ அந்த சேவையை அற்புதமா செய்யுங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. மீண்டும் நன்றி கலர்ந்த என்னுடைய இதயபூர்வமான நமஸ்காரம். நன்றி.